சொன்னீங்க, அக்கினி கடல் சொன்னீங்க, அல்லது அது மாதிரியான ஒரு இடம் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, சபைக்கு போகாதவர்கள், ஆலயத்துக்கு போகாதவங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல அல்லது உயிர் தெழுந்த நாளில தேவனை ஆராதிக்காம உலகம் சுற்றும் வாலிபர்கள், வாலிபிகள் எல்லாம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, பாவம் செய்தவர்கள் தான் எங்க போவாங்களாமா? சபைக்கு போவாங்க, ஆலயத்துக்கு, சர்ச்சுக்கு அப்பதான் அவங்க தாங்க போவாங்க. நாங்களெல்லாம் நீதிமான்கள் போக மாட்டோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. வசனத்துல எழுதி இருக்குதா? ஆமென் சொல்லு. எங்க எழுதி இருக்குது சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் எங்க இருக்கிறோம்? தேவ சபைகளில வீற்றிருக்கிறோம். தேவன் நம்ம மத்தியில உலாவுகிற இடத்துல இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறோம். நமக்கு முன்பதாக இருக்கிற யுத்தங்களை தேவன் முறியடிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இது விசுவாச வாழ்க்கை. இது 154வது பாகம். எபிரேயர் 11 விசுவாச அதிகாரம் பாருங்களேன். எபிரேயர் 11 இருந்து தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 154 பாகம் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஓட வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? தாங்கி இருக்கிறார், போதித்து இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். நமக்கு இதன் மூலியமாக நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அதுல ஆவிக்கேற்ற பலிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு பாகம். போன வாரம் எபிரேயர் 11 எடுங்களேன். அதுல முதல் 3 வசனம். விசுவாசமானது நம்பப்படின உறுதியும் காணப்பட நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசன உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றவர்கள் உண்டாகல் என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்க ஜெபம் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இடைபெடுகிற அந்த நாளை நீங்க மறவாதிருங்கள். ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். 1 மணி நேரம் தான் நாங்க எடுப்போம். அதுக்கு மேல நாங்க நிறுத்திடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இது குடும்ப பிளெஸிங் பிரேயர். அது இந்த வாரத்துல நாங்க ஜெபித்த அந்த ஜெப கண்டென்ட்ட இது வரைக்கும் நான் ஜெபித்ததே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க அதையே 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சிஸ்டர் எல்லாம் ஜெபிச்சுட்டு 1 மணி நேரம் அதை குறித்து ஆலோசித்திருக்கிறாங்க. எப்படி இதை எப்படியாவது வாங்கிடணும், இது 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 என்ன புதுசா இருக்கு, இது என்ன, இது இவ்வளவு ஒரு மகிமை உள்ளது இருக்கு, இதை நம்ம கண்டுக்காம போயிட்டோம் இத்தனை நாட்கள் என்று சொல்லி பாருங்க. அவங்க இன்னொரு சிஸ்டர் நாகர்கோவில்ல தான் வந்துட்டாங்க அதுக்காகவே. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஜெபத்துல வச்சிருக்கிறார். ஆமென். எங்களுக்கே தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அதை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. வாழ்க்கைகளை மாற்றுகிற ஜெபங்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அருமையான வார்த்தை பாருங்க. ஐயோ, அது அந்த மாதிரி ஆண்டவர் சில நேரங்கள தான் அந்த மாதிரி ஒரு அஸ்திரம் சொல்லுவாங்கல்ல. திடீர்னு இந்த சின்ன சின்ன குண்டெல்லாம் போட்டாங்க போட்டுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நியூக்ளியர் எடுத்து போட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹீரோசிமா நாகாசாகில போட்ட குண்டு மாதிரி எங்களுக்கு உள்ள வந்து விழுந்துருச்சு. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ வெகு சிலரே. கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பாராக. உயிர்த்தெழுதலை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அது நம்ம இந்த ஈஸ்டர் போன வாரம் ஈஸ்டர் அங்க என்ன பேசுனேங்கிறத நான் சொல்லிடுறேன். உயிர்த்தெழுதலை நம்பி தன் மகனை பலியாக தந்த ஆபிரகாம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்த ஆபிரகாம். அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆனா அதை விசுவாசிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் ஒன்றை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும், கண்டுகொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் ஒரு பொருளை குறித்து அதனை மகிமையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளவும் முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சாட்சி கொடுக்கிறார் உயிர்த்தெழுதலை குறித்து. ஆமென் சொல்லுங்களேன். எருசலேமிலே முதல் பிரசங்கிக்கப்பட்ட முதல் பிரசங்கம் என்னன்னா உயிர்த்தெழுதலை குறித்து தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி போன வாரம் பார்த்தோம். ஈஸ்டர் நாள்ல உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தங்களை பார்த்தோம். இந்த வாரத்துல என்ன செய்ய போறோம்னா, உயிர்த்தெழுதலினாலே உலகத்தை ரட்சித்த இயேசு கிறிஸ்து, ரிசரக்ஷன் மூலியமா உயிர்த்தெழுதலினாலே உலகத்தை ரட்சித்த இயேசு கிறிஸ்து, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கரங்களை மேல வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, பூமியை தேவன் சிருஷ்டிக்கிறார். பூமியை தேவன் சிருஷ்டித்த உடனே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் சர்வ பூமியை சிருஷ்டித்துட்டாரு. ஆனா பூமியில மட்டும் பாத்தீங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் அங்கே பிசாசானவன் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன்.
அவன் அங்கதான் இருந்தான். ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா பூமி வெறுமையாகவும் இருந்தா அவனுக்கு பிடிக்கும் பாருங்களேன். பூமி வெறுமையா இருந்தா, பூமி ஒழுங்கின்மையா இருந்தா, பூமி முழுவதும் இருளா இருந்தா அவனுக்கு ரொம்ப சாய்ஸ். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருள எப்படி எல்லாம் அந்த கெட்ட காரியங்களும் நடக்க முடியுமா, அது மாதிரி அவனுடைய சிந்தனைகள் ஒரே அவனுக்கு அவன் ராஜ்யம் போல இருந்தது. ஆண்டவர் வருகிறார், சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அந்த பூமியை தேவன் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் பூமியை என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமையை அங்கே பிரசங்கிக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கே தெரிகிறது. வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமா இந்த பூமி, உயிர் இல்லாத ஒரு பூமி. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு உயிர் இல்லாத, ஒரு ஜீவன் இல்லாத, அப்படியே சும்மா அப்படியே நிக்கிற ஒரு பூமி எப்படி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல வெளிச்சம் வரட்டும், இருள் வரட்டும். அல்லேலூயா. பூமியை ஜீவனுள்ளதாய் மாற்றுகிறார். எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பூமியை ஜீவனுள்ளதாய் தேவன் மாற்றுகிறார். ஏன்? அத மனிதனுக்கு அப்படிதான் கொடுக்கிறார். ஜீவனுள்ளதாய் மாற்றி மனிதனுக்கு பூமியை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, உயிர்ப்பிக்கிறார் பூமியை. ஆமென் சொல்லுங்களேன். ஒளி இல்லாத, ஆமென், விதை இல்லாத, தண்ணீர் இல்லாத, ஜீவன் இல்லாத ஒரு உலகத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்காம ஜீவனுள்ளதாய், விருட்சங்கள் வளர்கிறதாய், பச்சை பசேல் தண்ணீர்கள் நிறைந்ததாய், தாகம் தீர்த்து கொள்வதாய், பார்க்கும் போதே கண்களுக்கு குளிர்ச்சியாக, புசிப்பதற்கு ஆகாரம் எல்லாம் வைத்து, மச்சங்களை கொடுத்து, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, சிறகடிப்பவன என்று சொல்லி திரளானவைகளை தேவன் என்ன சார் உண்டு பண்ணி பூமியவே என்ன செஞ்சாரு? கலரா மாத்திட்டாரு. அல்லேலூயா. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்தோம், திடீர்னு கலர் டிவி கிடைச்சா எப்படி இருக்கும்? நாங்களாம் அப்படிதான் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல போடுறாங்களாமா டிவியில 1000ல் ஒருவன். ஆஹா, தலைவர் படம் தான் சொல்லி என்ன செஞ்சோம்? உண்மையாங்க நான் பார்த்த படம் அதுதான் டிவியில. அல்லேலூயா. கலர்ல தெரியுதாமா, வாங்கன்னு சொல்லி ஓடினாங்க. ஆமென் சொல்லுங்களேன். டிவியில போடுறாங்க படம்ட்டு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் போடுவானுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அத போய் நாங்க தூரத்துல நின்று பார்த்தோம். இங்க பாருங்க பூமி எப்படி இருந்திருக்கும்? உயிர் இல்லாத ஒரு பூமிய, ஒழுங்கின்மையா இருந்த பூமிய, வெறுமையான பூமிய, இருள் நிறைந்த பூமிய தேவன் உயிர்ப்புள்ளதாய் மாற்றி மனிதனுக்கு அவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசு பார்க்கறான், ஆட பூமி எவ்வளவு ஒழுங்கின்மையா இருந்தது, பூமி எவ்வளவு வெறுமையா இருந்தது, பூமி எவ்வளவு இருளா இருந்தது, நாம எவ்வளவு பெரிய ஆட்டம் போடலாம் நினைச்சோம், நம்ம திட்டமெல்லாம் அங்க செயல்படுத்தலாம் நினைச்சோம். இந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டாருன்னு பார்த்தா, ஒரு மனிதனுக்காக இவ்வளவு செஞ்சிட்டாரா? ஒரு மனிதனுக்காக இவ்வளவு காரியங்கள் பண்ணிட்டாரா தேவன்? கூடாது. நான் இருந்து ஆள வேண்டிய பூமிய, இருள இருக்க வேண்டிய பூமிய, ஒழுங்கின்மையா இருக்க வேண்டிய பூமிய, வெறுமையா இருக்க வேண்டிய பூமியை இவர் எப்படி மாத்தலாம்? இவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது பாருங்களேன். ஆனா சகல அதிகாரம் பெற்றவனாய் மனிதன் இருந்த பொழுது பார்க்கிறான், தன் வஞ்சனையினாலே மறுபடியும் பூமி என்ன செய்ய ஒழுங்கின்மையா மாத்தணும், மறுபடியும் பூமியை வெறுமையா மாத்தணும், மறுபடியும் பூமி இருளா மாத்தணும் என்கிற ஒரே குறிக்கோளோட அவரிடத்துல பேசுகிறான். அல்லேலூயா. பாவத்தை இங்க கொண்டு வந்துட்டா, சாபத்தை கொண்டு வந்து விட்டா, முள் முடிகளை முள்ள கொண்டு வந்துட்டா, வேறு ஒரு நாட்டத்தை கொண்டு வந்துட்டா பூமி என்ன பண்ணிடலாம்? வெறுமையா மாற்றிடலாம் என்று சொல்லி அவன் திட்டத்தை செயல்படுத்துகிறான். மனிதனை வஞ்சனையாய் வீழ்த்துகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் தேவனோ மனிதனுக்கு தன் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ, நியாயத்தீர்ப்பை விசுவாசிக்கிறவன் எவனோ, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவனுக்கு தம் உயிர்த்தெழுந்த வல்லமையை அவனுக்கு கொடுத்து பயன்படுத்துகிற அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலை நம்பின மனிதன் எப்படி சாட்சியை வாழ்ந்தான் என்பதுதான் ஓல்டு டெஸ்டமென்ட். உயிர்த்தெழுதலை நம்பினவர்கள் தேவ குமாரை பலியாக செலுத்தி, ஆட்டுக்கடாவை செலுத்தி அதை நம்புகிறார்கள். உயிர்த்தெழுதல் இருக்குது. அதை நம்புகிறவர்கள் என்ன செய்றாங்க? தேவனை ஆராதிக்கிறவர்களா மாறுறாங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றவர்களா மாறுறாங்க. தேவனுடையதான அளவற்ற ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ராஜரீகத்தை, அபிஷேகத்தை, மகிமையை பெற்று என்ன செய்றாங்க? விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு இருள் இருந்தாதான் அவனுக்கு தேவை, வெறுமைதான் அவனுக்கு தேவை. அதனாலதான் வாழ்க்கை என்ன செய்யறான்? பிசாசு நம்புகிறவர்கள் என்ன செய்யறான்? வேற மாதிரி கொண்டு போறான். வெறுமையின் வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை, பயம் நிறைந்த வாழ்க்கை, தீமை நிறைந்த வாழ்க்கை, உல்லாச பொழுதுபோக்கு நிறைந்த வாழ்க்கை,
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. டிவியை பார்த்தாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருப்பான், இழுத்தா இழுத்துக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியில இருமா இருமிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்படிதான். நரக வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாவத்தை விரும்பியே இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனா கர்த்தரை பாருங்க, விசுவாச வாழ்க்கை நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நியூ டெஸ்டமென்ட்ல சாட்சியாக உங்களை நிறுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த உயிர்த்தெழுதலை கொண்டு உலகத்தை ரட்சித்த இயேசு கிறிஸ்து. போன வாரம் பழைய ஏற்பாடுலாம் பார்த்துட்டோம், அதனால புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மத்தேயு 20வது அதிகாரம். இந்த உயிர்த்தெழுதலை முதலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு அறிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு அதுல 20வது அதிகாரத்துல 3 மத்தேயுலையும் அறிவிக்கிறார், மார்க்லையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. ஆனா நான் மத்தேயு மட்டும் நான் வாசிக்கிறேன், நேரம் இல்லாதனால இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்று சொல்ல உங்களை சீக்கிரம் நிறுத்தினேன். ஆனால் அது கடந்து போய் விட்டது நேரம். அதுல 17வது வசனம் பாத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசிரியரிடத்திலும் வேதபாரத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்களை மரணாக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையும் புறதாடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மார்க் 10:33 இருக்கும், லூக்கா 18:31 அது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். மார்க் 10:33, லூக்கா 18:31. அந்த காரியங்கள்ல இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களுக்கு உயிர்த்த தன்னுடைய மரணத்தையும் தன் பாடு அனுபவிக்கிறதையும் பின்பதாக தாம் உயிரோடு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பதையும் நம்முடைய சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு தாம் இன்ன விதமா மரணமா மறிக்க போறார் என்பதை குறித்து அவர்களை அழைத்து தனியே அழைத்து அவர்களுக்கு என்ன செய்யறாரு, ஒரு பாடமே எடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த பின்பு அதை உலகமெங்கும் சுவிசேஷமாய் அறிவிக்க தேவன் அவர்களுக்கு அதிகாரமும் தருகிறார். உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கிற காரியத்தை பாருங்க. மத்தேயு 28 பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் பாருங்க. மத்தேயு 28 அப்படி சீசருக்கு அறிவிச்சிட்டாரு. இப்ப சிலுவைக்கு போயாச்சு, சிலுவையிலிருந்து மறுபடியும் அவர் கல்லறைக்கு போயாச்சு. 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்த பின்பு சீசலை சந்திக்கிற, அதே சீசலை சந்திக்கிற யாரு, உயிர்த்தெழுதலை அறிவிக்கப்பட்ட சீசர் சந்திக்கிற அதே இயேசு. இப்ப பாருங்க, அப்பொழுது சமீபத்தில் வந்து 18வது வசனம், அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யறாரு, உலகம் எங்கும் சுவிசேஷமாய் உயிர்த்தெழுதலை அறிவிக்க கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சுவிசேஷம் என்ன, சுவிசேஷம் என்ன, உயிர்த்தெழுதலின் சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவ குமார் அந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக ஊழியம் செய்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், சிலுவைக்கு சென்றார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இதோ சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இந்த உயிர்த்தலை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பரலோக ராஜ்யத்திற்கு, மகிழ்ச்சியின் ராஜ்யத்திற்கு அவருடைய பிதா குமாரன் பரிசுத்தாவினால அவர்கள் என்ன செய்யலாம், என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை அடையும்படியாக உயிரோடு அவர்கள் எழுப்பப்படுவாங்க சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் சாபங்கள் வேறறுக்கப்படும். அல்லேலூயா. அது நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அதற்கு கீழ்ப்படிந்த சீசர்கள் பரிசுத்தாவை பெற காத்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தாவியை பெற சீசர்கள் காத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பெந்தேகோஸ்தே நாள்ல உடனே அவங்களுக்கு தந்தரல என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறும்படியாக, பரிசுத்த ஆவியை பெறும்படியாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சீசர்கள் பரிசுத்த ஆவியை பெற காத்திருக்கிறாங்க. பெற்றுக்கொண்ட உடனே அதை
பிரசங்கிக்கவும் செய்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு முன்பு வரைக்கும் அவர்களால் என்ன செய்ய முடியல, பிரசங்கிக்க முடியல. ஏன்னா வீட்டுல கண்டுட்டாங்க. ஆனா அதை எப்படி இன்னொரு மனிதனுக்கு கடத்துவது? இவங்க ஓகே நம்புறாங்க, சாட்சிட்டாலும் இவர்களை நம்ப முடியாது. ஏன்னா இவங்க இயேசுவை விட்டு ஓடி போனவங்க, இயேசுவை விட்டு என்ன மறுதளித்தவர்கள், இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள். சீசர்களே இப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்தா அடிக்கணும் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இந்த உயிர்த்தல நீ பயந்த காரியத்தை சொல்லுன்னு அவங்க கேட்பாங்க. நீ ஓடி போய் அதை சொல்லப்பா முதல்லன்னுவாங்க. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நீ பயந்ததை சொல்லு, எனக்கு தெரியாதா, நீ எல்லாம் எங்க இருந்தான்னு கேட்பாங்க. இப்போ பரமேறி போன இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி அவர்கள் மேல ஊற்றின அந்த நாள், பெந்தெகோஸ்தே நாள் இப்ப வரப்போது பாருங்களேன். அடுத்த மாசங்கள்ல பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட உடனே ஹல்லேலூயா எல்லாரும் காணுகிற தேவ மகத்துவத்தை இவர்கள் வாய் பேச கேட்கிறாங்க. என்னப்பா அது சாதாரணமா வார்த்தை பேசுறவங்க, தமிழ் பேசினவங்க, ஹிந்தி பேசினவங்க, இங்கிலீஷ் பேசினவங்க திடீர்னு என்ன பண்றாங்க, தேவனுடைய மகத்துவத்தை வாயில திறந்து ராபாகா சாராமான்னு அவர்கள் அந்நிய பாஷையில பேசி துதித்த பொழுது பெற்றுக்கொண்ட உடனே என்ன செய்யறாங்க, இப்போ எல்லாருக்கும் புரியும்படியா அவர்கள் பிரசங்கிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4 பாருங்களேன். அவருடைய முதல் பிரசங்கமே என்னதான், உயிர்த்தெழுதலை உலகமெங்கும் பிரசங்கிக்க அப்போஸ்தலர்கள் அனுப்பப்படுகிறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்களேன். 4வது அதிகாரத்துல அதுல 1 வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் சதுசேயரும் இடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு. ஏங்க நல்ல காரியம் தானே சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு மனிதன் உயிரோடு எழுவான், தேவனுடையதான அவருடையதான மகிமையில எழுந்தருள்வான்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, பரவாயில்லையே நல்லதான மனுஷங்க சொல்றான்னு கேட்பாங்க. ஆனா கேட்கிற இந்த பிரதான ஆசாரியர்கள் சங்க தலைவர்கள் என்ன செய்யறாங்க, பயங்கர கோபம் வருது, சினம் கொண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சினம் கொண்டு என்ன செய்யறாங்க, அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவல் வைத்தார்கள். காவல சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாங்க, காவல வச்சுட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000 பேருக்கு அந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அது பிடிக்கல, சேனை தலைவர்களுக்கு பிரதான ஆசாரியர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களை பிடிச்சு என்ன பண்றாங்க, காவலில் வைக்கிறார்கள். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் யாரெல்லாம் நிக்கிறாங்க பாருங்களேன், ஜனங்களுடைய அதிகாரிகள் சொன்ன போனா கலெக்டர்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களேன். கலெக்டர்கள், தேசாதிபதிகள் பாருங்க, மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாக அன்னாவும் காய்பாவும் யோவானும் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க பாருங்க உள்ள. சினம் கொண்ட கூட்டம் பாருங்க எப்படி இருக்கு. அது மாத்திரம் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க உயிர்த்தெழுதலை அவர்கள் பிரசங்கிக்கிற பொழுது இந்த ஒரு பெரும் கூட்டம், அதிகாரமிக்க கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரமிக்கவர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவங்க குடும்பமே வந்துருச்சு, எல்லாம் ஒரே பெருங்கூட்டமா வந்துட்டாங்க. எங்க அவங்க 5000 பேர் நம்ம போவன் வந்துட்டாங்க. மூப்பர்கள், ஆசாரியர்கள், பிரதான மேய்ப்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அங்க எல்லாம் வந்து கூட்டம் கூடி என்ன செய்யறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. என்ன செய்யறாங்க, கூட்டம் கூடுறாங்க. ஏன் கூட்டம் கூடுறாங்க, மொத்த ஆசாரியமும் ஆசாரிய அதிகார வர்க்கம் தடை செய்ய கூடி என்ன செய்யறாங்க, சினம் கொள்ளு என்ன செய்யறாங்க, எழும்புறாங்க. எதுக்கு எழும்புறாங்கன்னா, ஏன்னா அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு, அவர்களால் சிலுவையில் அடிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, ஈட்டில குத்தப்பட்டு ஒருவர் மரித்தார். அவரை தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி விட்டார்னு சொல்லும் பொழுது ஒன்னு இதை ஏற்றுக்கொண்டா இவங்க காலி. ஆமென் சொல்லுங்களேன். என்ன எல்லாத்துக்கும் காரணம் யாரு, இவங்க தான் காரணம். அவர் சிலுவையில் அறையப்பட காரணம் என்ன, தேசாவிடத்துல போய் என்ன கேட்டாங்க, இவருடைய சிலுவையில் அறையங்களுக்கு அதிகாரம் தாங்க, நாங்க அலையணும்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க தான் அலையணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசுவை எல்லாம் அவர்கள் பிரசங்கிக்கிறாங்க. அப்ப கோபம் வராம இருக்குமா?
தண்டனை நாங்க கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி இருக்கிறோம். இப்ப அந்த மனுஷன் மரிச்சிட்டாரு, மரித்தவர் எழுந்து விட்டார்னு பிரசங்கித்தா இப்ப இவங்க குற்றவாளியா மாறிடுவாங்க ஏற்றுக்கொண்டா. புரியுதா நான் சொல்றது? இவங்க அதே தண்டனைக்கு இவங்க போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவர்கள் அதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கையை அந்த உல்லாசமான வாழ்க்கையை வாழ முடியாது, மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, இப்படி ஒரு நல்ல மனுஷனை நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த குற்ற உணர்ச்சியோட இருக்க முடியாது பாக்குறாங்க. நோ, இயேசுவை மறுதலிப்போம். அல்லேலூயா. நிறைய ஜனங்கள் இயேசுவை மறுதலிக்க காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவரை போலவே வாழணுமே. அவரை நீங்க ஆதரிச்சீங்கன்னா, அவருடைய பிரசனத்தை பெற விரும்பினீங்கன்னா, இந்த கெட்ட காரியம் எல்லாம் தள்ளி வைக்கணுமே. ஐயோ, என் நண்பன் எவ்வளவு நல்ல நண்பன், என்ன உயிரை நேசிப்பான், என்ன கொஞ்சம் சாயங்காலமானா பிடிப்பான், கொஞ்சம் கோபம் வந்தா ஏதாவது பண்ணுவான், அவன் கொஞ்சம் முரடன் தான், அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், அவன் கூட சேர முடியாது, சினிமாக்கு போக முடியாது. ஏன்? இயேசு ஏற்றுக்கொண்டா எங்க போக முடியாது சொல்லுங்க? சபைக்கு வந்தா எங்க போக முடியாது? சொல்ல மாட்டீங்களே. பாவ சாப காரியங்களுக்கு நீங்க விலகி இருக்கணும். அது அவங்களால முடியாது. விபச்சாரம் செய்ய முடியாது. வாலிபனே ஏன் வரமாட்டேங்கிற? ஐயோ, அங்க வந்தா அப்புறம் சைட் அடிக்க முடியாது. என்ன முடியாது? என்ன மாதிரி கலரு, என்ன மாதிரி, ஆஹா என்ன முறுக்கு, என்ன செய்ய முடியாது. அதுக்கு தடுக்குமே. தப்பு செய்ய முடியாது, இழுக்க முடியாது, குடிக்க முடியாது, வைக்க முடியாது உள்ள. இதெல்லாம் சொல்ல வேண்டியது. ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? விட முடியாது பிரதர், என்னால அந்த சிகரெட்டை சபைக்கு நான் வர முடியாது, காரணம் அதை விட்டுட்டு வர்றேன். விடவே மாட்டான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் சபை பொய், அதெல்லாம் அப்படிதான் அவங்க மறைவா செய்வாங்க. நமக்கு தெரியாதா, எங்களுக்கு தெரியாதா, அது தெரியாதா, தெரியாதா, சபைக்கு போறாள் எங்களுக்கு தெரியாதா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு எங்கெல்லாம் சுத்துறாங்க எங்களுக்கு தெரியாதா. அந்த சிஸ்டர் அப்படிதான் பண்ணாங்க. யார பாக்குறாங்க? யாருங்க பாக்குறாங்க? மனிதர்களை பாக்குறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். இயேசுவை பார்க்க மறக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் அப்படியே இயேசுவை சொல்ல, இயேசு தான் பண்ணான்னு சொல்லல சொல்ல முடியாது. ஏன்? கடவுள் அல்லவா அவர், உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் நிற்கிறார். என்ன செய்யறாங்க? இப்ப ஏற்றுக்கொள்ள முடியல. 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இவளால தடை செய்ய முடியல. உண்மை என்று ஒப்புக்கொண்டால் இவங்க கதி அதோ கதி தான். அதான் என்ன செய்யறாங்க? பண்றாங்க அந்த மாதிரி. பாருங்க தொடர்ந்து அதை 3வது அதிகாரத்துல ஏன் அதை ஏற்றுக்கொள்ளன்னு பாருங்களேன். 3வது அதிகாரத்துல அவன் என்ன பேசுறான் பாருங்க. அதுல அப்போஸ்தலர் 3:13 பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அவங்க முன்னாடி சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அவரை ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். ஒப்பும் கொடுத்தாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க? எல்லாரும் முன்பதாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு பரபாச கேட்கிறாங்க. அந்த பரபாச கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இவ்வளவு பெரிய ரத்தப்பழி வந்தவன அவங்களால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அல்லேலூயா. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மருத்துவத்தை எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சியாய் பிரசங்கிக்கிறாங்க. உயிர்த்தெழுதலை சாட்சியாக பிரசங்கிக்கிற ஒரு அப்போஸ்தல கூட்டம் வந்துருச்சு. எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. கில்ட்டி, அது குற்ற மனசாட்சி என்ன செய்து குத்துது. ஆனா வெளியே சொல்ல முடியல. ஆமே, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. இவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதனால என்ன செய்யறோம்? யார் குற்றம் சாட்டுறாங்க அவங்களே குற்றவாளியா மாத்திட்டா, காவல்ல பிடிச்சு வச்சுட்டா, அவங்க சிறைப்பட்டவங்களா மாத்திட்டா, அவங்க அடிபட்டவங்களா மாத்திட்டா, அவங்கள நொறுக்கினா, அவங்கள ஒரு மாதிரி தள்ளிட்டா. ஆமேன்னு சொல்லுங்களேன். கட்டுப்பாடுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சுன்னு எல்லாரும் கூட்டம் கூடிய தள்ள பாக்குறாங்க. ஆனா ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பிரசங்கித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் கல்லறை கற்கள் திறந்திடவே, சேவர்கள் பயந்திடவே, இதோ தூதர்கள் வந்து இறங்கிடவே, இதோ நம்முடைய இரட்சகராம் மீட்பர் உயிரோடு எழுந்தார். தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல அதை கொடுத்து பவுல் கூட சாட்சி கொடுக்கிறான் பாருங்களேன். என்ன மாதிரி சாட்சி கொடுக்கிறான்? அப்போஸ்தலர் உயிர்த்தெழ பிரசங்கிக்கிறார்கள், அறிவிக்கிறாங்க, சாட்சியிடுகிறார்கள், பலமாய் அறிவிக்கிறார்கள், அடையாளமாய் சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவில் ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. இயேசுவின் பேர்ல ஞானஸ்நானம் அருளப்படுகிறது, சபை ஏற்படுத்தப்படுகிறது. அங்கே என்ன செய்யறாங்க? அப்படியே அடுத்தடுத்த ஸ்டாண்டுக்கு போறாங்க, அடுத்தடுத்து என்ன செய்யறாங்க? அது அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. என்னை பாருங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26ல பவுலும் சாட்சி கொடுக்கிறான். இவன் மிக பிரதான அப்போஸ்தலன் பாருங்களேன். பவுல் என்ன சொல்றான் பாருங்களேன். அப்போஸ்தலர் 26ல ஜனங்கள் முன்பதாக, ராஜாக்கள் முன்பதாக, பெரும் கூட்டம் முன்பதாக என்ன செய்யறான்? பவுல் சாட்சி கொடுக்கிறான். ராஜாக்களுக்கு போதும் இந்த சாட்சி. 9வது வசனம் பாருங்களேன். 26:9. அதுல முன்னே நானும் நசரேயனாகிய இயேசு நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியம் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஏன்னா யூதரா இருந்ததுனால, அந்த ஜனம் அதோட சேர்ந்ததுனால, இந்த பிரதான ஆசை பெருங்கூட்டமா அந்த அதிகார வர்க்கம் எல்லாம் கூடி நிற்கும் போது எளிமையானவர்கள், கொஞ்சம் படிக்காதவங்க, பேதைகள் என்று நினைக்கப்பட்டவங்க எல்லாம் இயேசுவை பத்தி பேசுறாங்க. அந்த மார்க்கம் நமக்கு இல்ல, நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கும் என்று நினைத்த இந்த பவுல் வைராக்கியமா இயேசுக்கு விரோதமா எழும்பி, ஜனங்களுக்கு விரோதமா எழும்பி என்ன பண்றான்? அநேக நடப்பிக்க வேண்டும் நினைத்திருந்தானாமா. அப்படி நான் எருசலேமிலும் செய்து நான் பிரதான ஆசாரியத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவங்க அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படி நானும் சம்மதித்திருந்தேன். எல்லாம் செய்யறாங்க. அவங்கள போட்டு உருட்டி மிரட்டுறவங்கள மிரட்டுறாங்க, உருட்டுறவங்கள உருட்டுறாங்க, அடிக்கிறவங்கள அடிக்கிறாங்க, சிறையில போடுறவங்கள போடுறாங்க. ரொம்ப தொல்லை பண்ணா கொலையும் செய்து விடுகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவரை அநேக தரம் தண்டித்து, பாருங்க, ஒரு நாள் வந்து அடிக்கிறாங்கன்னு இல்ல, அநேக தரம் உள்ள திரும்ப 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 வந்து அநேக தரம் தண்டித்து தேவ தூசணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். இயேசு உயிரோட எழும்பல சொல்லு, அவர் மரித்தார்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் இல்லைன்னு சொல்லு. மறுதலிச்சுனா உனக்கு விடுதலை, மறுதலிச்சா உனக்கு அடி இல்ல, மறுதலிச்சா உனக்கு உயிர் தப்பும், மறுதலிச்சா நீ எங்களோட இருந்துக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேர் மூர்க்கவரை கொண்டவன அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவரை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகிறேன். நான் பிரதான ஆசாரியர் அதிகாரம் உத்தரவு பெற்று தமஸ்குக்கு போகும்போது மத்தியான வேளையிலே ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். எப்ப? அன்றைக்கு இருந்த ரோம ராஜாங்கத்திற்கு முன்பதாக நின்ற அந்த ரோம ராஜாங்கத்துல போய் ராஜா கிட்ட போய் சாட்சி சொல்லிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணங்களை சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? என் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஒன்று நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக்கி காண்பிக்க போகிறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாம் சாட்சியாக ஏற்படுத்துறா உனக்கு தரிசனமானே. உயிர்த்தெழுதலுக்கு நீ சாட்சியா இருக்கணும். இயேசுவை நீ பார்த்தியான்னு பவுல்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், நிச்சயம் பார்த்தேன், நிச்சயம் பார்த்தேன். இவங்களாவது உடனே பார்த்தாங்க, 50 நாள்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் விழுந்து பார்த்தாங்க. நான் பார்த்தது தமஸ்குக்கு போகும் வழியில இயேசுவை கொண்டாடினவர்கள், இயேசுவை ஆராதித்தவர்களை கொலை செய்யும்படியாக போகும்போது நான், அவன் சொல்லுகிறான், மத்தியான வேளையிலே சூரியனை பிரகாசத்திலும் அதிகமான பிரகாச ஒளியிலே இயேசு என்னை சந்தித்தார் என்று பவுல் சாட்சி இடுகிறான், பிரசங்கிக்கிறான். ராஜா முன்னாடி நின்னு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. உன் சுய ஜனத்தாளத்திலும் அன்னி ஜனத்தை உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்துல பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவளை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றா சொல்றான். பரம தரிசனம் நான் கீழ்ப்படியா நான் இருக்கவில்லை, உடனே செஞ்சிட்டேன். இப்படி ஒரு தேவன் நான் கண்ணார கண்டிருக்கிறேன். அவரோட பேசி இருக்கிறார், நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அவர் தரிசனம் அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற பவுல் அங்கே பிரசங்கிக்கிறான், சாட்சி இடுகிறான், தைரியமா சொல்றான். ஆமா, உயிர் தெழுந்தா நான் சாட்சியா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ராஜாக்கள் மத்தியில அவன் சாட்சிடுகிறான். ஆனா பாருங்க, இதெல்லாம் யூதர்கள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியில நடந்த விஷயம். இப்ப உலகம் முழுமைக்கு இதை பிரசங்கிக்க என்ன செய்யணும்? இதெல்லாமே எருசலேம்ல நடந்த காரியம். ஒரு ராஜாக்கள்னா அந்த அந்த குறிப்பிட்ட எல்லையில, ஒரு தேச எல்லையில நின்றுச்சு இந்த சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசு சொன்னது என்னது? இது சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நீங்க பிரசங்கிக்கணும். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பாருங்க. ஆனா இது எங்க போய் எது நின்றுச்சு? ஒரு எருசலேம்ல ஒரு ராஜா முன்னாடி அதோட நின்றுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெகு தூரம் போக விட மாட்டேன்றாங்க. ஆனா ஏன் உலகத்திற்கு முன்பதாக அறிவிக்க போன? என்ன அறிவிக்கணும்? உயிர்த்தெழுதலை போய் பிரசங்கிக்கணும். என்ன பிரசங்கிக்கணும்? உலகம் புறந்தள்ளும் ஒரு விஷயத்தை. என்ன உலகம் என்ன சொல்லுது? மரித்தொழுந்து ஒரு எழுந்தாருன்னு சொன்னா, ஏப்பா ஏப்பா போப்பா, உங்களுக்கு தெரியாதா? எங்க அண்ணன் செத்துட்டாரு, எங்க அப்பா செத்துட்டாரு, தாத்தா செத்துட்டாரு, நீ என்னடானாக்க ஒருத்தர் செத்து என்ன சொல்றாங்க? உலகம் புறம்பே தள்ளுகிற ஒரு விஷயத்தை, நம்பாத ஒரு விஷயத்தை, ஏற்றுக்கு கொள்ளவே முடியாத ஒரு விஷயத்தை சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. என்ன சுவிசேஷம்? உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வேண்டும், உயிர்த்தெழுதலை சாட்சியாக சொல்ல வேண்டும். எப்படி நம்பும் இந்த உலகம்? அவன் எருசலேமிலே அவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கிட்டத்தட்ட அநேக பேருக்கு அவர் தரிசனமானார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன், நீங்க போய் என்ன பிரசங்கிக்கணும்? தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தா ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது முடியுமா? அப்படியே முடிந்தாலும் அவரை மரணம் அடைந்தார்னு சொல்ல முடியுமா? அவர் மரணிக்க செய்ய முடியுமா? தேவன் பூமிக்கு வந்தார்னு சொல்லணும். போய் தேவகுமாரன் வந்தவர் என்ன செய்தாரு? மரித்தார் எமக்காக என்று சொல்ல முடியுமா? என்னங்க அது? கடவுள் எப்படிங்க பூமிக்கு வர முடியும்? சரி, அதை ஏற்றுக்கொள்றான், ஓகே. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அவர் மரித்தார்னு சொல்றாங்க. இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுள் எங்கேயா சாவாரா? என்னங்க சொல்றீங்க? அப்படியே முடிந்தாலும் அவர் மீண்டும் உயிர் தள்ள முடியுமா? சரி, செத்துட்டான்னு சொன்னீங்க, ஓகே ஓகே, எங்க அடக்கம் பண்ணிருக்காரு, ஓகே, பார்க்கலாம். போய் பார்த்தா, ஐயோ இப்படி இறந்துட்டாரு, இப்படி எல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப அது காலியால இருக்குது. எங்கெங்க அவருன்னு கேட்டா, அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொன்னோம்னா அவங்க போச்சு, எல்லாம் போச்சு. சுவிசேஷமே என்னாச்சு? தேவன் பூமிக்கு வந்தா, பூமியில வந்து தன்னுடைய தேவ வார்த்தையில பிரசங்கித்தா, சிலுவைக்கு போனா, அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், கல்லறையில வைக்கப்பட்டார், 3ஆம் நாளில உயிரோடு எழுந்தார்னா இவங்களுக்கு தலையில புரிய. என்னங்க சுவிசேஷம் அது? ஒரு மனிதர் உள்ள வந்து மனிதனா மாற முடியுமா தேவன்? அதையே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியே மனிதனாக மாறினாலும் அவரை அடிக்க முடியுமா? அவரை சிதைக்க முடியுமா? அவரை கொல்ல முடியுமா? வந்தாலும் அப்படியே போனான்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. என்ன சொல்லிட்டாங்க? மரிச்சிட்டாரு. சரி, மரிச்சு எங்க இருக்கிறாரு? இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டாருங்க. என்னையா கதை இது? நல்லாவே அந்த கதை. சொல்லுங்க, சுவிசேஷம் எப்படி இருக்குது? மனிதனுக்கு இதெல்லாம் வந்து உயிர்த்தெழுதல், அதுவே அதை நம்புறோம். சரி, ஓகே, எழுந்துச்சு போயிட்டாரு, என்ன பண்றாரு? அது முடிந்தாலும் அதை மனித குலம் இதையெல்லாம் அறியாத, இயேசு யார் என்றே தெரியாதவர்கிட்ட போய், இதையெல்லாம் யார் என்று அறியாத ஒரு உலகத்திட்ட போய் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்ல முடியுமா? அதை அறிவிக்க முடியுமா? பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. மரணம் அடைகிற மனிதன் போய் உயிர்த்தெழுதலை பெற்றவர்கள் போய் அறிவிச்சாங்கன்னா அது நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் உயிரோடு எழுக்கோம், பாத்தீங்களா, நாங்களாம் செத்துட்டோம், நான் கூட செத்தேன், 5வது நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொன்னா, அப்படியா அப்படி சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு மனுஷன் செத்துட்டான், திரும்ப உயிரோடு எழுந்து லாசர் எல்லாம் போய் அறிவிக்கலாம் இல்லையா? என்ன அப்படிதான்ப்பா செத்தேன், அவர் உயிரோட இருக்கான் பார், அல்லேலூயா. அந்த விதவியின் மகன் போய் அறிவிக்கலாம், பாரு என்னை நானும் அப்படியே பாடையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, சுடுகாடு பக்கமா போயிட்டாங்க, நல்லவளா அந்த பக்கம் இயேசு வந்தாரு, என்ன உயிரோடு எழுப்பினார் தெரியுமா? அவன் சொல்லலாம், நம்புவாங்க இல்லையா? ஆமா, எல்லாம் சொல்றாங்க, நம்புறேன். ஆனா யார பத்தி சொல்றாங்க? அவங்கள பத்தி சொல்லலைங்க, இயேசுவை அறிவிக்கிறாங்க. இயேசுவை அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? மரணம் அடைகிற மனிதன்கிட்ட போய் உயிர்த்தெழுதலை பெற்றவர்கள் அறிவித்தா கூட நம்பலாம். ஆனா இவர்களோ சாகிறவர்கள், ரொம்ப சின்னவங்க, அடிபட்டவங்க, இவங்க சிறைப்பட்டவங்க, எருசலேமிலேயே நம்பலையே இவங்கள உலகம் எப்படி நம்பும்? அங்கேயே பிரதான
பிரதான ஆசிரியர் பெரும் கூட்டம், அதிகார கூட்டம் நம்பவே இல்லையே. எப்படிங்க நாங்க நம்புறது? நீங்க எளிமையா இருக்கிறீங்க. நீ என்னப்பா வேலை பார்த்து நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏப்பா உன் பேச்ச யாருப்பா நம்புவா? மீன் எவ்வளவு சொல்லப்பா நான் வாங்கிட்டு போறேன். அதையும் நாங்க குறைச்சுதான் வாங்குவோம். நீ சொல்ற வரைக்கும் நாங்க வாங்கினது இல்லையா? இப்ப நீ என்ன பிரசங்கம் பண்ற? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் உங்களுக்காக. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சாபங்கள் அறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யலாம்? பரலோக ராஜ்யத்தை நீங்க மனம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கிற பொழுது எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அல்லேலூயா. ஏன் ஏற்றுக்கொள்ளலாம்? அவங்க இவங்களாவது இயேசு பத்தி எல்லாம் தெரியும். எருசலேம்ல மற்றவங்களுக்கு அறிஞ்சிருக்கிறாங்க. ஆமா, ஒருத்தர் வந்து அடிச்சாங்க, இவங்க எலும்புறான்னு சொல்றாங்க, ஆனா பார்த்தா நம்புவேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. உலகமே அறியவே இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு வேற வழிபாடு இருந்தது. வேறொரு வழிபாட்டிலே உலகம் முழுவதும் சிக்கி கொண்டிருந்தாங்க. என்ன வழிபாடு? இயற்கையை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. சூரியன் எந்திரிப்பாங்க, சந்திரன், நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் என்ன? சந்திரனை வழிபடுவாங்க. அழகா தெரியுது. இன்னைக்கு ரம்ஜான்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் எங்களுக்கு பிரியாணி வாசம். அப்ப இன்னைக்கு தான் ரம்ஜான் பிடிச்சிருச்சு. நம்ம அந்த வாசனையை வச்சு ரம்ஜான் சொல்லுவோம். ஆனா அவர்கள் பிறையை பார்த்தா ரம்ஜான் சொல்லுவார்கள். அல்லேலூயா. சூரியனை பார்த்தா காலையில நான் அப்படியே ஆறுகள், மலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், ஊற்று நீர், சொனை, இதெல்லாம் அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க? வழிபாடு. தெரியுமா? அந்த பாரு, அந்த தண்ணி கொண்டு வந்திருக்கேன்பா. உனக்கு என்ன? உனக்கு கொஞ்சம் தான் தருவேன். அல்லேலூயா. கொஞ்சம் தான் எடுத்து வந்திருக்கோம். அதை பார்த்து யூஸ் பண்ணணும். ரைட்டா அப்படி தெளிக்கணும், பூசிக்கணும். அல்லேலூயா. என்ன வழிபாடு இது? இயற்கை வழிபாட்டாளர்கள் இருக்காங்க. மலைகளை பார்த்து வணங்குவார்கள். ஆறுல தண்ணி எடுத்து சூரியனை பார்த்து இருந்தாங்க உங்களுக்கு தான் ஊத்துறேன். அவன் தனம் ஊத்துவான். சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க காலையில. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஊத்தணும் எடுத்து. நாங்க காவேரி கரையில பிறந்தனால எனக்கு நல்லா தெரியும். போய் நிப்பாங்க அவங்க பாட்டு. நாங்க குதிச்சிட்டு இருப்போம். கொஞ்சம் குதிக்காம இருங்கடா. நாங்க போய் குதிக்கிறது தான் அங்க போறது. இவன் எப்ப முடிக்கிறது, நாங்க எப்ப குதிக்காம இருக்கிறோம். அங்க எடுத்து ஊத்திட்டு இருப்பாரு. ஒரு 5000 கீரை வந்து இருந்துச்சுங்களா, உட்காந்து போட்டு அப்படியே போட்டிருப்பாரு. உடனே எடுத்து அந்த சூரியனை காலையில எடுத்து ஊத்துன அவருக்கு. நாங்கெல்லாம் நிறைய முறை பார்த்திருக்கோம் சூரிய நமஸ்காரம். இயற்கை வழிபாடு. மலைகளை பார்த்து வழிபடுவார்கள். ஆமே சொல்லுங்களேன். மலைக்கு போய் வழிபடுவாங்க. அங்க போய் காவடி இருந்து அது போய் அங்க போய். உலக வழிபாடு இல்ல. இது என்ன வழிபாடு? இது இயற்கை வழிபடுவார்கள். எங்க இருந்துச்சு? த ஹோல் வேர்ல்ட்ல இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, உருவ வழிபாடு இருந்தது. கல்லு, மண்ணு, சிற்பங்கள்லாம் செய்து இமேஜஸ் உருவாக்கி அப்படியே அழகா வரைவு சிற்பங்கள் அப்படியே வரைகிற, அப்படியே நல்லா அழகா வரைகிற, நல்ல தூரிகள்லாம் எடுத்து அழகா கலர்லாம் போட்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கலர்லாம் போட்டு கையில வேல் வச்சு, இந்த பக்கம் சூளையில வச்சு, இந்த பக்கம் சும்மா வேற ஏதாவது கொடுத்து கீழே ஏதாவது எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? வழிபடுறவங்க இருக்கிறாங்க. ஒண்ணு இயற்கை வழிபாடு, ரெண்டாவது உருவ வழிபாடு இருந்தது, உலோக வழிபாடு இருந்தது. வெட்டி விற்கங்கள், வார்ப்பு விக்கிரகங்கள், உருட்டு விக்கிரகங்கள், செம்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி, இதுல எல்லாம் உருக்கி என்ன பண்ணுவாங்க? உருவ வழிபாடு, உலோக வழிபாடுகள். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன செய்வாங்க? வேணுங்கும் போது போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இது அவங்க அதுல என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்துட்டு அப்படியே பார்த்துருக்கீங்களா நீங்க? உலோக வழிபாடு இருக்குது. அடுத்தது மனித உருவங்களை வழிபடுகிற ஒரு வழிபாடு. ஆமீன் சொல்லுங்களேன். மனித உருவங்களை, மரித்தவங்க அல்லது உயிரோடு இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க? அவங்கள உருவமா பண்ணி. ஆமீன் சொல்லுங்களேன். போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க எல்லாம் அவங்க பிதாக்களா இருப்பாங்க. இவர் தாங்க எங்க பெரிய தாத்தாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் இவர் அப்பவே கத்தி அருவாலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? இதையே காத்தாரு. அதனால என்ன செஞ்சாரு? அவரே சாமியாக்கிட்டோம். என்ன பண்ணிட்டாரு? பூமியை காத்தாரு, எங்க குலத்தை காத்தாரு. அதனால என்ன பண்ணிட்டோம்? காத்தாவராயின்னு பேர் வச்சு என்ன பண்ணிட்டோம்? வச்சுட்டோம். அல்லேலூயா. ஆமாங்க, அப்படிதான் வந்தாரு. தெரியாதவங்க அந்த கதையெல்லாம். அல்லேலூயா. என்ன செய்யறாங்க? உருவ வழிபாடு. ராஜாக்களை வழிபடுவாங்க இல்லையா? ராஜா வந்தாருன்னா குனிஞ்சு பணிஞ்சு, ராஜாவே நீர் வாழ்க. ஆமீன் சொல்லுங்களேன். வழிபட்டாங்க இல்லையா? யோகிகளை வணங்குவாங்க, சாமியார்களை வணங்குவாங்க இல்லையா? பெரியவங்களை வணங்குவாங்க. காந்தி எல்லாம் இருக்காரு பார்த்தீங்களா? என்ன செய்யறாங்க? அவருக்கு ஒரு பக்கம் வைப்போம். அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு?
சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா? அவரை என்ன செய்ய கும்பிட்டு வரிசையா போட்டாங்க, அவர் போட்டாம இருக்கும். அல்லேலூயா. என்னன்னு கேட்டா, நாங்க தேசபக்தர், எங்க தாத்தாலாம் தியாகி, அதெல்லாம் அவர் போட்டை வச்சு என்ன செய்யறோம், கும்பிட்டு போறோம். அது 10 இருக்கு, 11, அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆமென். இன்னொன்னு, ஊர்வன, பறப்பன, நடப்பன, மிருகங்கள், பிராணிகள் இல்லையா, வழிபாடு இருந்தது. அம்மா சொல்லுங்க, ஆமா இல்லையா? காக்காவுக்கு என்ன செய்வீங்க நீங்க? 2 சோறை வச்சு, அதான் எங்க தாத்தா, அதான் கொள்ளு பாட்டி, அதான் எங்க வழிபாடு இருக்குது. தெரியுமா தெரியாதவங்களா? நாங்க பூசா வெற்று கிரக வாசிகள் மாதிரி உட்கார்ந்து இருக்காதீங்க. அல்லேலூயா. மயில வணங்குறது, பாம்புன்னா உடனே அதுக்கு ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், பறவைகளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், காளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், கண்ணுக்குட்டிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, வணங்குவாங்க. கோமாதாங்க, இங்க குளமாதாங்க, எங்க கோமாதாங்கள், குளமாதா வணங்குறவங்க இருக்கிறாங்க. உலகம் எப்படி இருக்குது? இயற்கை வழிபாடு, உருவ வழிபாடு, உலோக வழிபாடு, மனித உருவ வழிபாடு. அது மாத்திரமல்ல, மிருகங்களை சார்ந்து அத யானைய இது பண்ணுவாங்க, நந்தி வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? கோயில்ல நந்தி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அது காதுல போய் அப்படியே குசு குசு குசுன்னு சொல்லிட்டு வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? நானும் சொல்லியிருக்கேன், தஞ்சாவூர் பொம்மை சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அங்க போய் மேட்டர்லாம் அங்கதான் ஓன் பண்ணுவாங்க. தெரியுமா? என் வீட்டுக்காரன் இப்பெல்லாம் பண்ணிட்டான், நைட் வந்துரு. ஹல்லேலூயா. பயமுறுத்துற நீ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது கூட. அடுத்து ஆழ்நிலை தியானங்கள். அப்படியே போய் உட்கார்ந்துருவாங்க, மரத்தடியோ இல்ல குன்றுகள்லயோ மலைகளிலோ போய் உட்கார்ந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆழ்நிலை தியானம். அல்லேலூயா. ஆழ்நிலை தியானம், குறி சொல்றது, மந்திர உச்சாரணங்கள், ஆக பாகாதா அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, சாகா அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க, யாகங்கள் மூலியமாக இறைவனை வழிபடுவது. இப்படி என்ன செய்யறாங்க, கயிறு தாயித்து, அப்புறம் அர்ச்சனை பண்றது, டாலர் எல்லாம் போட்டுக்கிறது, அடையாளங்களை குத்தி கொள்வது கையில. இந்த இடத்துல அடையாளம் குத்திக்கிறது, இங்க குத்திக்கிறாங்க. இப்ப நிறைய இங்க குத்திக்கிறாங்க, உடம்பு எங்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அங்க குத்திக்கிறாங்க. இப்படி கடவுளை என்ன பண்றாங்க, பல வழிகள்ல இந்த உலகம் என்ன செய்யுது, வழிபடுறாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? The whole world versus bad. ஆமென் சொல்லுங்களேன். இவர்களுக்கு வசனத்தை சொல்ல வேண்டும், இவர்களுக்கு உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வேணும். இப்படி வழிபாடு செய்கிறவர்கள் கல், மண், செடி எதெல்லாம் கிடைக்குதோ, பச்சையான மரமா கீழே ஒன்ன வச்சு என்ன செஞ்சுருவாங்க, வழிபாடு. போடுறா பொங்கலை, ஆக்கடா சுண்டலான்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். போட்டு புளியோதரையை போட்டு, வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, அண்ணாதான வாங்க வாங்க, அதான் நம்ம தெய்வம், குலதெய்வ சாமி, அதான் வாங்க. இல்ல எல்லாத்தையும் அடிச்சு போட்டு, கோழி கீழ் எல்லாம் அடிச்சு தாம் தூம்னு பறக்கும் பாரு. அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லணும், நீங்க உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வேண்டும். நீங்க உயிரோட திரும்ப சான்ஸே இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உயிர்த்தெழுதலை பிரசங்கிச்சிருவ, ஆனா உன் உயிர் உனக்கு இருக்குமாங்கிறது டவுட். அல்லேலூயா. ஆனாலும் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்கம், இந்த வழிபாடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா அலட்டிக்காம, பாவங்கள் மத்தியில, சாபங்கள் மத்தியில, இச்சைகள், தேவ பக்தி இல்லாத ஒரு பெருங்கூட்டம் வேற இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இஷ்டப்படி வாழுகிற ஒரு கூட்டம். நான் எவனை எதுக்கு, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் பாட்டுக்கு சம்பாதிப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ண, குடிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதெல்லாம் யாரும் என்ன கேட்க கூடாது, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. தன்னைத்தானே போற்றி வாழ்கிற ஒரு கூட்டம். காசு இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. காசுக்காக, பணத்துக்காக, புகழுக்காக ஓடுகிற, அரசியலுக்காக ஓடுகிற பெரும் கூட்டம் இங்க இருக்குது. அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், இல்ல உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிற பொழுது, ஆமென் சொல்லுங்களேன், என்ன நடந்தது பாருங்களேன். எப்படி அந்த மனிதன் உணர்னா பாருங்க. ரோமர் 6 பாருங்க. ரோமர் 6:6 என்ன சொல்றான் பாருங்க. 6:1 முதல் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம், இப்படி எல்லாம் இருக்குதே உலகம், என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்காமல் சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழும் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவங்க பாவம் செஞ்சுட்டேனே, என்கிட்ட வந்து இயேசுவை பத்தி பேசுறீங்களா? அவர் பரிசுத்தமுள்ள தேவன், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரை பத்தி என்கிட்ட ஏங்க பேசுறீங்க? நான் தான் பாவம் செய்யறேனே, நான் தான் வேறவனை வழிபடுறேனே, நான் தான் வந்து அக்கிரமம் பண்றவனா இருக்கிறானே, இப்படிப்பட்ட என்னிடத்துல வந்து ஒரு பரிசுத்தமான தேவனை நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாமா சாட்சியா? சொன்ன உடனே என்ன நினைக்குது, என்ன நடக்குது? அவனுக்குள்ள மரணத்தின் சாயல் வருகிறது. அவனுக்குள்ள என்ன சாயல் வருதுங்க? மரண சாயல் வருது. எப்படி வருது? ஒருவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்துகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த, ரத்தத்தை கொடுத்தான் அவனுக்கு சொல்லுகிற பொழுது அவன் மரண சாயல் அடைகிறான். ஏன் அடைகிறான்? ஐயோ, தன் பாவத்தை நினைக்கிறான். பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்து? அதை உணரும் போதுதான் மரண சாயல் வருது அவனுக்கு. உணராத வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அட போப்பா, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் போ அப்படிங்கிறவனுக்கு புரியாது. ஆனா ஆமா, அவர் சொல்றது உண்மை. பாவம் உண்டு எனக்குள்ள, சாபம் உண்டு எனக்குள்ள. நான் நிறைய விபச்சாரம் பண்ணிருக்கிறேன், வேசித்தனம் பண்ணிருக்கிறேன், ஈச்சையில நடந்திருக்கிறேன். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள் பண்ணி என் குற்ற உணர்ச்சி உள்ள உறுத்துது. நான் அதற்கு ஒரு ரிலீஸ் இல்ல, ஒரு விடுதலை இல்லை என்று நினைக்கிற ஆத்மாவிடத்துல இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் ஆத்மா குத்தப்படுகிறது. அவன் மரண சாயல் அடைகிறான். முகமெல்லாம் சுருங்குது. ஐயோ, இப்பதான் நான் உணர்றேன், மரண சாயலை உணர்கிறேன். நான் என்ன செய்யறதுன்னு சொல்லும் போது வசனம் சொல்லுது, நாம் அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்களான அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி வருது. அப்ப எழுந்து ரிலீஸ் பண்ண என்ன இருக்குதுங்க? அவர் எப்படி உன்னை போல உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அந்த மரண சாயல் அவர் அடைந்தார். உன்னுடையதான பாவ செயல்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டதுனாலதான் அவரை மரணம் பிடித்தது. இப்போ உயிரோடு எழுந்தார்னா என்ன அர்த்தம்? உன்னை விடுதலையாக்கும்படியாக உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனுக்கு என்ன செய்யலாம்? புரிய வைக்க முடியும். உணராத இருதயத்தை நீங்க புணர வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய பாடு மரணத்தை சொல்லுகிற பொழுது மரண சாயல் மனிதன் பெறுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இதுல தப்பிக்க என்னங்க பண்றது? உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றுக்கொள்ள வா என்று சொல்லி அவனை அழைக்கலாம். ரெண்டுமே அங்க நடக்கும். குத்தப்படும் போது என்னங்க செய்யணும் சொல்லுங்க? அதாவது பரிகாரம் பண்ணணுமா? நான் ஏதாவது உலோகம் வைக்கணுமா? நான் இல்ல, வேண்டாம். ஏசு கிறிஸ்து அவர் தான் தேவகுமார், நம்புங்கள், உன் விருத்துல விசுவாசி, அது போது வாயில அறிக்கை செய். அதான் வசனமா தான் சொல்லுது பாருங்களேன். ரோமர் 10 சொல்லுது பாருங்களேன். எப்படிங்க நான் இதை இப்படி கேட்கிற மனுஷன் நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படிங்க நான் இதுல இருந்து விடுதலை பண்றதுக்கு நீங்க எது சொல்றதெல்லாம் கேட்கும் போது இருதயம் குத்தப்படுது. நான் என்னுடைய பாவத்தை உணர்றேன், நான் என்ன செய்யணும்? 9வது வசனம் பாருங்களேன், 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி வருது? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவரை தேவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீ என்னுடைய இருதயத்தை வாயில அறிக்கை செய்தினா இருதயமே ரட்சிக்கப்படுமாமா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. யூதனிடம் கிரேக்கனிடம் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் பாத்தீங்கன்னா உலகத்துக்கு வந்துருச்சு. வெறும் யூதனுக்கு மாத்திரமல்ல, கிரேக்கனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தோட பாவங்களுக்கும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் நீங்கள் சொல்லுகிற பொழுது என்ன நடக்குதாங்க? எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் அதை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும், கர்த்தாவே இந்த சிலுவை நான் பார்க்கிறேன், உங்களுடைய உயிர்த்தெழுதலை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை தொழுகிற எந்த இருதயம் ரட்சிக்கப்படும். வாசனம் அப்படிதான் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உயிர்த்தெழுதலை நம்புகிறவன் தான் பாவத்தை மனிதன் உணரும் போது பாவ சாயல் பெறுகிறான்.
உயிர்த்தெழுந்த இயேசுவை உணரும் போது மனிதன் உயிர்த்தெழுந்த சாயலை பெறுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ எப்படி உயிர்த்தெழுந்த சாயலை பெற முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உணர்கிற பொழுது, வசனத்தை உணர்கிற பொழுது, வார்த்தையை உணர்கிற பொழுது, அவரை நீங்க ஆராதிக்கும் போது உணர்றீங்க பாத்தீங்களா? அப்ப உணரும் போது உயிர்த்தெழுந்த சாயல் உனக்கு வந்து விடுகிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை நம்புகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்பை தருவதில் அவர் ஒண்ணு கஞ்சம் கிடையாது. வெறும் யூதாவுக்கு மட்டும்தான், எருசலேம்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான், அல்லதுனா ஏதாவது சின்ன அந்த ஒரு கிரேக்கனுக்கு மட்டும்தான் கிடையாது. அவர் கஞ்சன் அல்ல. அவர் ரட்சிப்பதில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்களா இருந்தாலும் சரி, கோடா கோடி ஜனங்களா இருந்தாலும் அந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் பிரஸ்தாவமாக்கி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 15 எடுங்க. இந்த உயிர்த்தெழுந்த அதிகாரம், அப்ப விசுவாச அதிகாரம்னு சொல்லி நம்ம இப்ப இந்த எபிரேயர் 11 சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொல்றோம். அது போல உயிர்த்தெழுந்த அதிகாரம் என்று சொல்லுகிற உயிர்த்தெழுதலை குறித்து இந்த அதிகாரம் தான் பேசுது. 1 கொரிந்தியர் 15 பேசுது. என்ன பேசுது? உயிர்த்தெழுதலை குறித்து பேசுது. ஆமென் சொல்லுங்களேன். 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் அடைந்ததும், பவுல் சொல்றான், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேவாவுக்கு பின் 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளை தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலரும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த தேவன் தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு தரிசனமாகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியும். மருத்துவரை குறித்து, உயிரோடு எழுப்புவரை குறித்து இங்க பேசப்படும் பாருங்க. அதுல 50வது வசனம் பாருங்க. 50வது வசனத்துல இப்படி சொல்லுது, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஏன்னா மாம்சம் ரத்தம் ஏன் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டாதுன்னா, இதெல்லாம் அழிவுள்ளது. ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழ முடியும்? அவன் என்ன செய்வான்? ஒரு காலம் வரும்போது அவன் காலம் வந்தா முடிஞ்சது, கதை முடிஞ்சது. அவன் அழிகிற வஸ்துவா மாறி விடுகிறான். அதுக்கப்புறம் தேடி பார்த்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது, நீங்க காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை தேடினாலும் என்ன செய்ய முடியாது, அவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அது நல்லது. அப்ப அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. அழிவுள்ளது என்ன செய்யாது? அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. அழிவுள்ள ஒரு விஷயம் எப்படிங்க அழியாமை எப்படிங்க சுதந்திரிக்கும்? கத்த நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மரித்து போற ஒரு காரியம் என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு காரியத்தோடு என்ன செய்யாது, ஒத்து போகாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமெல்லாம் நித்திரையறதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். வீட்டில் என்ன சொல்லுது உங்களுக்கு? நீங்கள் மரிப்பீங்க, ஆனா அதே சமயத்துல இயேசுவினுடைய வசனம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், இயேசுடைய பாடுகளுக்கு நீங்க பங்குள்ளா இருக்கிறதுனால அவர் எப்படி எழுந்தாரோ அதே போல தேவன் என்ன செய்வார்? உங்களையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மருத்துவர் அழிவுள்ளதாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கேதாக இது சாவையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கேதாக சாவையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
வெளிப்படுத்தின 20 எடுங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் என்ன பேசுகிறது? எப்படிப்பட்டதான காரியத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்திற்கு உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார்? தேவன் நல்லவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்டதான கிருபைக்கு நீங்கள் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20 4வது வசனம் இப்படி சொல்லுது, அன்றியும் மரிக்கிற நீங்கள் பின்பதாக இந்த முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம், பின்பதாக இரண்டாம் உயிர்த்தெழுதல், இப்படி 2 காரியங்களை வேதம் பேசுகிறது. ரகசிய வருகை குறித்து நான் இப்ப பேச போகிறேன், கவனிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டே. யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தின் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய உயிர்த்தெழுதல் பங்கு நாங்களும் பங்கா இருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு சாட்சியாக விசுவாச வாழ்க்கை வாழ்கிறார்களோ, கவனிக்கிறீங்களா? அவங்களுக்காக நான் பேசுறேன். அன்று நான் சிங்காசனங்களை கண்டே, அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், கவனிக்கிறீங்களா, தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய சாட்சி நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய கழுத்தை கொடுத்தவர்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். இந்த உலகம் அப்பதான் அவனை பண்ணிச்சு, அம்மாவா இல்லையா? அப்போ சொல்ல 12 பேர்ல ஒருத்தரை தவிர மத்த எல்லாரும் என்ன பண்ணிருச்சு? கொன்று குவித்தார்கள். சிலுவையில தலைகளை வச்சு ஆணி அடிச்சாங்க, தீயில தூக்கி போட்டாங்க, துதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, மிருகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. குதிரையினுடைய மேல இருந்து கீழே, பெரிய பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி கீழே விழுந்து சாகாம இருந்ததுனால கீழே அப்படியே தரையிலே வச்சு ஆணி அடிச்சாங்க. அவர்கள் கால்களிலே கைத்த கட்டி குதிரைக்கு நல்லா மதுவை கொடுத்து அது கலங்கி நிற்கும் போது ஓட விட்டு தோலெல்லாம் அங்கங்க பிஞ்சி மறித்து, ஆமென் சொல்லுங்க, இப்படியெல்லாம் மறித்தாங்க இயேசுக்காக. எப்படியாவது வசனத்தை உயிர்த்திருந்ததை பிரசங்கிக்கணுமே, தேவனுடைய கட்டளை நிறைவேற்றணுமே, தரிசனம் வந்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அவங்க எல்லாம் என்னவாமா? உயிரடைந்து 1000 வருஷம் அரசாழ்வார்கள். மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் அதன் முத்திரையை தன்னுடைய நெற்றிகளிலாவது தன் கைகளிலாவது தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டே. அவங்க உயிர்த்து கிறிஸ்துடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்து முதல் ரகசிய வருகையில் நடக்கிற காரியத்தை சொல்றாரு. உயிர்த்த பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். நீங்க இன்னைக்கு இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு பக்கத்துல எல்லாம் நடக்கிறதா பார்த்துட்டு சண்டைய பொறாமைய நடக்கிற காசுக்காக நடக்கிற சும்மா இதுக்காக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு உங்களை மூடிக்கொள்ளாதீங்க. இதோ தேவாதி தேவன் வானாதி வானவர் தாம் சொன்னபடியே திரும்பவும் வருவான். தாம் சொன்னபடி எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல திரும்பவும் என்ன செய்வாரு? வருவான். ரகசிய வருகைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அவங்க மட்டும் தான் எந்திரிப்பாங்க. அந்த ஜூஸ் அண்ட் வெஷல் கர்த்தருக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாத்திரம் எந்திரிக்கிறாங்க. 2வது இன்னும் நடக்குது பாருங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, இயேசு நம்பினவங்களா இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல் நம்பினவங்க இருக்காங்க. ஆனா அவங்க எந்திரிக்கல. அவங்க எந்திரிக்காதவங்க என்ன செய்றாங்க? மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவனும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் வர்றத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். பாக்கியம் கர்த்தருக்காக. இப்ப நீங்க இருக்கீங்க, வர்றீங்க, ஆண்டோட விசுவாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றோம், ஓகே. உங்களுக்கு ஒரு தனி போர்ஷன் இருக்கு, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, நீங்க அதில் பாதி ஓடுறீங்க, இதில் பாதி ஓடுறீங்க, எப்படியோ முண்டி அடிச்சு ஓடுறீங்க. ஆனா நீங்க எந்திரிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவன் தான் குறிக்கணும், அதை நானும் சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க? அதற்காக சிறைச்சேதம் பண்ண கழுத்தை கொடுத்தவங்க, கையை கொடுத்தவங்க, இப்படி எல்லாம் மறிச்சவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த ரத்த பலிகள், ரத்த சாட்சியா மடிச்சாங்க பாத்தீங்களா? அவங்க எந்திரிப்பாங்களாமா. அடுத்து மிருகத்தின் சுரூபத்தெல்லாம் அதெல்லாம் பிறந்ததுல இருந்தே
அதெல்லாம் தள்ளி விட்டவங்க. தேவன் யோகவா தேவன் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் வணங்கினவர்கள் மாத்திரம் இருக்காங்க பாத்தீங்களா. பயங்கர வைராக்கியமா இருந்து உறவுகள் அவங்களை விட்டு போயிரும், மனைவி போயிரும், கணவன் போயிருவான், பிள்ளைங்க போயிரும், யார் போனாலும் பரவாயில்ல, இயேசுவை தான் நான் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா. வைராக்கியமா உறவுகள் மூலியமா தள்ளப்பட்டு, உறவுகள் எல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டு, அவங்க பரிகாசம் பண்ணப்பட்டு நகர்த்துறாங்க பாத்தீங்களா. அந்த ஆத்துமா முதலாவது உயிர்த்தலுக்கு பங்குள்ளதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கண்ணீர்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. எல்லாரும் துப்புவாங்க, வாங்கிட்டு அப்படியே ஏசப்பான்ட்டே இருப்பாங்க. பார்க்க அது ரொம்ப அது தள்ளப்பட்டதா ரொம்ப பார்க்கவே அது ரொம்பலாம் போல தோணும். அந்த மாதிரி பார்ட்டியா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு சொல்ல? எதை சொன்னாலும் போங்கப்பா, சோத்திரம் போங்கப்பான்னு அனுப்பி விட்டுரும். அந்த மாதிரி எல்லாரும் நம்மளுக்கு ஒரு பாத்திரமா இருக்கும். ஆனா முதலாவது எந்திரிக்கிறது அந்த பாத்திரம் தான். அல்லேலூயா, ஆமென். 1000 வருஷம் அரசாலம் அந்த இது. அல்லேலூயா. அந்த கிழவி அந்த தள்ளப்பட்ட கைகள் எல்லாம் அப்படியே ஆண்டவருக்காக ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு, ஏன் நீ தான் கையெல்லாம் கால உனக்கு முதல்ல தரட்டுண்டா, உனக்கு முதல்ல கண்ணு வரட்டுண்டா, அப்புறம் பாப்போண்டா இயேசுவ இல்லைங்க, நீங்க வாங்கினேன்னு சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். மனிதனால எல்லாரும் தள்ளப்பட்டு பரவாயில்ல இருந்தாலும் இயேசுக்கா எனக்காக அவர் மறித்தாருங்க, எனக்காக அவர் காயம் ஏற்றுக்கிட்டாருங்க, எனக்காக ஏசப்பா என்ன பண்ணாரு அப்பெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி எவன் என்ன அடிச்சாலும் அதற்காக அடிலாம் வாங்குவாங்க பாருங்களேன். கை கால் வழங்காத அந்த மனுஷனுக்கு ஆனா ஒத்த கையை கொடுத்துட்டு இருப்பாரு. 2 விரல் தான் வேலை செய்யும். ஆனா அந்த 2 விரல்லையும் கர்த்தருக்காக எழுதி நிக்கிறான் பாத்தீங்களா. முதலாம் உயிர்த்ததிலே பங்குள்ளவனாய் இருப்பான், பாக்கியத்தை பெற்றவனாய் இருப்பான், 1000 வருஷம் அவரோடு கூட அரசாளுவான். மறந்துடாதீங்க. உயிர்த்தெழுதலை குறித்து என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமான மகிமை உள்ளது அந்த உயிர்த்தெழுதல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. 11வது வசனம் பாருங்க. 11. பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறேன். அங்கேயும் அங்கதான் சொன்னார் சிங்காசனங்களா கண்டேன். இங்கேயும் பாருங்க. பிறகு பின்னால் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறேன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம் அகன்று போயின, அவருக்கு இடம் காணப்படவில்லை. இதான் நியாய தீர்ப்பு. ஆமென் சொல்லுங்களேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. உலக வானம் பூமி அகன்று போனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நியாய தீர்ப்பு. சமுத்திரம் தண்ணில மரித்தோரை ஒப்புவித்தன பாரு. கடல்ல செத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சமுத்திரம் ஒப்புவிக்குது. மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோர் ஒப்புவித்தன. பாதாளத்துல இருக்கிற என்னை பாருங்க, அவங்களை பார்க்காதீங்க. மரித்தோர் பாதாளத்துல இருந்தது பாத்தீங்களா. அந்த ஆத்துமாக்களும் அங்க நிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அக்கறை கடல்ல இருக்கணும். திரும்பவும் எங்க நிப்பாங்க? தேவ சமுத்திர கதறி அழுவாங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இந்த நரக அக்கறையெல்லாம் தாங்க முடியல, இயேசுவே ரட்சியம், காலம் கடந்து விட்டது, உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள தவறிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவன் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகம் பைபிளை பத்தியே தெரியாம ஜீவ புஸ்தகத்தில் தன் பேர் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே பங்கடைவாங்க. அது ஒருவேளை சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, எழுதலன்னா போச்சு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே தள்ளப்படும். இரவும் பகலும் அவர்கள் ஆத்துமா அதில் என்ன செய்யும்? அவர்கள் அலறிக்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் கத்திக்கொண்டே இருப்பாங்க, எரிச்சல் ஆவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பெரிய அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், அலறிக்கொண்டே இருப்பாங்க, கண்ணீர் சிந்துவாங்க. அந்த ஆத்துமா என்ன செய்யும்? பெரும் துக்கம் அடையும். ஐயோ இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்களே, ஐயோ இயேசுடைய அற்புதத்தை பற்றி சொன்னாங்களே, ஐயோ இயேசுடைய பாடு மரணத்தை சொன்னாங்களே,
ஐயோ நான் இதெல்லாம் விட்டு இந்த உருவ வழிபாடுலாம் ஒண்ணு இல்லம்மா, இந்த இயற்கை வழிபாடுலாம் ஒண்ணு இல்ல, இது எல்லாவற்றையும் உண்டாக்கிற தேவனை குறித்து எனக்கு சொன்னாங்களே, அப்பெல்லாம் கேட்காம எனக்கென்று ஒரு ஒரு புதிய வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த இயேசுவை தவற விட்டுட்டேனே. தேவகுமார் எனக்காக பாடு மரணத்தை என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கிற பொழுது நான் அவருக்கு அதை தராம நானே சுமந்ததுனால, கவனிக்கிறீங்களா, அவர் ஏற்றுக்கொள்வார்னு தெரிஞ்சு என் பாவங்களை சாபங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் உயிர்த்தெழுதலுக்கு என்று சொல்லி சாட்சியா நிக்காம அந்த பாடு மரணத்துல நானே சுமந்ததுனால இதோ அக்கினி கடலில் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, யாருமே இல்லையா. அந்த தண்ணியில விழுந்தான்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் பக்கத்துல இன்னொரு அக்கினி கடல் பக்கத்துல போறான், உள்ள போயிட்டு மேல எந்திரிப்பான், எந்திரிச்சு நிக்கும் போது பக்கத்துல இன்னொருத்தர் அவனை பிடிச்சி இழுப்பான், அவன் மேல ஏறிக்குவான். அமேன் சொல்லுங்களேன், எப்படி யோசிச்சு பாருங்களேன். அதுவே அக்கினி கடல்ல மூழ்கினா திரும்ப மூக்கள் எழுப்பான், உள்ள போவோம். ஐயோ இது அவனை தள்ளி விட்டு இவங்கெல்லாம் மேல வந்து எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். காப்பாற்றவே முடியாது யாருமே. உயிர்த்தெழுதல் வல்லமையா அறிந்து கொள்ளுங்க. தேவன் அதற்காக உயிரோடு, இந்த உயிர் தெழுதனாலதான் தேவன் என்ன செய்யறாரு, எல்லாம் ரட்சிக்கிறாரு. வாங்க அதுக்கு வந்துருங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம் மாயான விஷயம். இந்த கோபம், இந்த வரட்டு கௌரவம், இந்த தேவையில்லாத விக்கிரக ஆராதனைகள், இந்த இச்சைகள், சினிமாக்கள், புகை பழக்கங்கள், கஞ்சா, பொழுதுபோக்கு உல்லாசங்கள், விபச்சார வேசித்தனங்க, விக்கிரங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான், அழிந்து போகும். அழியாமையோடு எழுந்த ஒருவர் இருக்கிறார், உயிரோடு எழுந்த ஒருவர் இருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அக்கினி கடல்ல உனக்கு தஞ்சம் அல்ல, இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடம் தர தேவன் தயாரா இருக்கலாமா? ஹல்லேலூயா. நேரம் இல்ல, நம்ம முன்பதாக இதுதாங்க சுவிசேஷம், இதுதாங்க உயிர் தெழுந்த வல்லமின் சுவிசேஷம். இந்த உயிர் தெழுதலுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் முதலாம் உயிர் தெழுதலுக்கு அழைக்கிறார், இரண்டாம் உழைத்தலுக்கு அழைக்கிறார். நியாய தீர்ப்பை நீங்க நிற்கும் பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்த உலகத்தை எல்லாம் உனக்கு கொடுத்தேனே, அப்படியே கொடுக்காம நான் சிரிச்சு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருந்த உலகத்தை தானே உனக்கு கொடுத்தேன். செவ்வாய் கிரகத்தில் நீங்க யாரும் குடியில்லையே, பூமியில தானே இருக்கிறீங்க. சூரியனை படைச்சது யாரு? சந்திரனை படைச்சது யாரு? மலைகளை உண்டு பண்ணினவர் யாரு? ஆறுகளை கொடுத்தவர் யாரு? தண்ணீரை ஊற்றினவர் யாரு? கடல்களை கொடுத்தவர் யாரு? அவரல்லவா சிருஷ்டித்தார். அதை அனுபவித்துக் கொண்டு நீங்க உயிர்த்தெழுது நாங்க எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அக்கினி கடல்ல போய் விழ வேண்டியதுதான். காப்பாற்ற துணை இல்லை. ஆணிகள் பாய்ந்த கரம் என்பதாக நிற்கிறது, அதை பிடித்துக்கொள். ஆணிகள் பாய்ந்த கால்கள் என்பதாக இருக்கிறது, அதை பிடித்துக்கொள். அது உயிரோடு எழுந்த சரீரம், அது உயிரோடு எழுந்த மகிமை, அது உயிரோடு எழுந்த பிரசன்னம். அதை பிடித்துக் கொள்ளுங்க, கிருபை பற்றி கொள்ளுங்க. ஓ தேவ மகிமை இறங்கட்டும். அப்பா, எனக்காக ஜீவன் தந்து கர்த்தர் தாமே தம்முடைய தாகன சிரஸ்ல முள்முடி ஏந்தி தன் கரங்களில் ஆணிகள் பாய்ந்து கால்களில் ஆணிகள் பாய்ந்து கொடூர மரணம் அடைந்து எனக்கான பாவத்தை எல்லாம் நீர் சுமந்து அதை சிலுவையிலே அடித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே வெட்டி சிறந்து என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து அந்த உயிர் திறந்த வல்லமையால் என்னை ரட்சித்திருக்கிறார். உயிர் திறந்த வல்லமை என்னை சந்தித்திருக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், நான் அவமானப்பட மாட்டேன், நான் ஒளிந்து கொள்ள மாட்டேன். தேவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அனுப்ப கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்பா ராஜா அப்படியே கூட்டுங்க, வல்லமை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. அந்த வல்லமைய அன்றைக்கு அபிஷேகத்துல அவர்கள் நிறைஞ்சாங்கல்ல, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சதை போல என்னை பரியாசம் பண்ண கூட்டத்துக்கு முன்பதாக அவர்கள் நின்று பேசுகிறார்கள். உயிர்த்தலை பேச எனக்கு வல்லமை தாங்காண்டவரே, என்ன ஒரு மாதிரி தள்ளின மனிதர்கள் முன்பதாக உயிர்த்தெல்ல வல்லமையோடு அவர்கள் முன்பதாக நிற்க எனக்கு பலத்தாரும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் தருகிற தேவன், எனக்கு பலம் தருகிற தேவன், கிறிஸ்துவ கொல் என்னை வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவன்.
நான் கண்ணீர்ல நிக்கலாம், வியாதி கூட இருக்கலாம், வேற எனக்கு குறைகள் இருக்கலாம், வேற எனக்கு கூப்பாடு இருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுதல் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை அடைந்து கொள்ளும்படியாக கர்த்தரே எனக்கு அதை தந்திருக்கிறாக. எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, அவங்க நல்ல ஆளா இருக்காங்க, நல்ல பழுது இல்லாம இருக்கிறாங்க, நல்ல பணக்காரனா இருக்கிறாங்க, நல்ல அறிவுள்ளவன், நிறைய படித்தவனா இருக்கிறான். ஆனா அவனையெல்லாம் சந்திக்காத உயிர்த்தெழுதல் உன்னையும் என்னையும் சந்தித்து இருக்கிறது. உயிர்த்தெழுதலை ரட்சிக்கும்படியாக நீயும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசனம் பெற்று இருக்கிறேன். எனக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை உண்டு. நான் கர்த்தரை துதிப்பேன். நல்லா கையை தட்டி மகிமை அரங்கட்டும், வல்லமை என்னை பிடித்துக் கொள்ளட்டும். கர்த்தர் வீட்டுல பிரசங்கிக்கணும், ஒரு பலன் வேணும் இல்லையா? கர்த்தர் வீட்டுல பிரசங்கிக்கணும், ஒரு வைராக்கியம் வேணும் இல்லையா? கேளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது அந்த உலகத்துக்கு முன்பதாக நான் நிக்கிறேன். உண்மை வேணான்னு சொன்ன உலகம், உண்மை பரியாசம் பண்ணின உலகம், உண்மை ஆணி அடித்த உலகம், உண்மை சிலுவையில் அறையப்பட்ட உலகம், ஆண்டவரே உண்மை தள்ளின உலகத்துக்கு முன்பதாக உயிர்த்தெழுதல் பிரசங்கிக்கும்படியாக நான் நிற்க எனக்கு பலன் தாரும், வல்லமை தாரும், பலப்படுத்தும். என்ன தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பு. உன்மேல அந்த ஒளி வீசட்டும். எலும்பி பிரகாசி, எலும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன்னை தொடட்டும், அவர் வல்லமை உன்னை நிறையட்டும். கண்ண மூடி கையை தட்டு. இயேசுவின் நாமத்தினால சின்ன பிள்ளைங்க நல்ல கண்ண மூடி கரங்களை தட்டி இயேசுவே எனக்குள் வாரும் சொல்லுங்க. இயேசு எனக்குள் வாரும், எனக்குள் வாரும். என்னை சுற்றி அநியாயம், என்னை சுற்றி கொடுமைகள், என்னை சுற்றி கண்ணீர்கள், என்னை சுற்றி கவலைகள், என்னை சுற்றி பயங்கரங்கள், என்னை சுற்றி பயங்கள், என்னை சுற்றி தீமைகள், என்னை சுற்றி பிசாசின் கண்ணிகள் நான் உடைக்க விரும்புறேன்.